உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு. தலை நிமிர்ந்து வாழ செய்றாரா? தலைமுறைகள் தலை நிமிர்ந்து வாழ செய்யும். ரெண்டு கையை உயர்த்தி பாரபட்சம் பார்க்காத தயவு, எளியவனை உயர்த்தி வைக்கும் தயவு, தாண்டி நிற்கும் தயவு. கையை உயர்த்தி தயவு. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி. இந்த கொரோனா நாட்கள்ல கவர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்றாங்க. 2020 தானே. அப்போ மார்ச் மாசத்துலேருந்து ஒரு சர்ச் எங்கள்ல நம்ம வெளியே போகல, எல்லாம் லாக்டவுன், வீட்டிலே உட்காந்துருக்குறோம். அப்போ எங்கள் சர்ச்சில், அது நான் சர்ச் ஆரம்பித்து அப்போ 10 நாள் தான் ஆகுது. எனக்கு யாருமே டைத்து கொடுத்தும் பழகலை. டைத்து கிடையாது, ஆஃபரிங் கிடையாது, ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. நான் வீட்டில் ஒவ்வொரு நாளும் உட்காந்துட்டு ஆண்டவர் ஆராதிச்சுட்டே இருப்பேன். இந்த பாட்டு எழுதும்போது ஜூன் மாதம் இருக்கும். மார்ச், ஏப்ரல், மே, ஜூன். ஒரு நாள் நைட்டு ஒரு 2:30 மணி. அப்போ திடீர்னு எனக்கு ஒரு நினைப்பு வருது. 4 மாதம் ஊழியம் இல்லையே, வருமானம் இல்லையே, ஆனால் வாடகை கொடுத்துட்டேன், டியூ கட்டிட்டேன், சாப்பிட்றேன், ஒரு குறைவும் இல்லை, பேங்க் பேலன்ஸும் இல்லை. அது போக நிறைய பேருக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு ஆண்டவரை பிளஸ் பண்ண. அப்படி என்ன ஆண்டவரை எமல அன்புன்னு எனக்கு ஒரு மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு. நான் ஒரு முறை யார் மேலேயாவது தயவு பாராட்டினா ஆண்டவர் சொல்றாரு, அந்த தயவு தலைமுறை தலைமுறை ஆயிட்டு. நாலஞ்சு பேர் வேணுனே ஃபோன் பண்ணாங்க. அதேதான். என்ன ஊழியெல்லாம் எப்படி இருக்கு, இப்போ மீட்டிங்லாம் இருக்காத, என்ன பண்றீங்க? நான் சொன்னேன், உங்க அக்கௌண்ட் நம்பர் அனுப்பி விடுங்க. அந்த காரணம் போயிடுறியா அஜித்? அந்த காரணம் போயிடுறியா? ஒரு சேதமின்றி டோருக்கு போறா. குறி பார்த்து எரியப்பட்ட சவுலி நம்புகள் திசை மாறி போக செய்த தயவு பெரியதே. என்னை கூறி பார்த்து எரியப்பட்ட சவுலி நம்புகள் திசை மாறி போக செய்த தயவு. ஒரு அடியின் தூரத்திலே கண்ட மரணத்தை தடுத்து நிறுத்தி பாதுகாத்த தயவு பெரியதே. இந்த தயவை பாட ஜீவன் உள்ளதே. வேற எதுக்கு உயிரோடு இருக்கிறேன்? இந்த தயவை பாட ஜீவன் இனி பூமியில் இருக்கிற வரைக்கும் இந்த தயவை மட்டும் பாடுவேன் ஐயா. கையை உயர்த்தி, உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாக்குதே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு
உங்க பிள்ளைகளையும் இந்த தயவு பாதுகாக்கும். உங்க பேர பிள்ளைகள் மேல இந்த தயவு அப்படியே தொடரும். அடுத்த ஸ்டான்ஸ். இந்த பூமியில நீங்க உயிரோடு இருக்கும் வரை இந்த தயவு உங்களை விட்டு நீங்குவதே இல்லை. உங்கள் குடும்பத்தை விட்டு நீங்குவதே இல்லை. இந்த தயவு கடைசி வரைக்கும் உங்க தலையை நிமிர்த்தி வைக்கும். சுற்றி நின்ற ஜலங்கள் எல்லாம் கவிழ்ந்து போனது, என் பேழை மட்டும் பத்திரமா மலையில் நின்றது. சுற்றி வந்த ஜலங்கள் எல்லாம் அமிழ்ந்து போனது, என் பேழை மட்டும் நோவா நோவா மூழ்கும் என்று எதிர்பார்த்த கண்கள் போற்றதே, ஏறெடுத்து பார்க்கும் வண்ணம் உயர்த்தி வைத்ததே, என்னை உயர உயர கொண்டு செல்லுதே. கையை உயர்த்தி. எத்தனையோ பேரு உங்களை சுற்றி சில தண்ணீர்லாம் வந்தபொழுது நீங்க மூழ்கிறன்னு நினைச்சாங்களா? நிறைய பேருடைய கண்களின்